தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் நடைபெற இருந்த முஸ்லிம் சமூகத்தின் பெரும் கூட்டத்திற்கு அரசு விதித்த தடையை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பாரிஸ் புறநகரில் ஆயிரக்கணக்கானோர் இனவெறிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுக்கு எதிராக நட்பு நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போருக்கு மத்தியில் ஐரோப்பிய கப்பல்களில் முதல் முறையாக பிரெஞ்சு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. பிரான்ஸ் தனது இராணுவத்தை போர் பொருளாதாரம் நோக்கி மாற்றி வருகின்றது. இது எதிர்கால பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தயாராகும் நோக்கில் உள்ளது. இஸ்ரேலின் மறியலை உடைத்து காசாவுக்கு உதவி கொண்டு செல்ல பிரெஞ்சு படகுகள் மார்சேயில் இருந்து புறப்பட்டுள்ளன. பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகியவற்றுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக இராணுவ படையின் பயன்பாட்டை வீட்டோ செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 00631514209993. பிரான்சில் நடைபெற இருந்த முஸ்லிம் சமூகத்தின் பெரும் ஒன்று கூடலுக்கு அரசு விதித்த தடையை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதனை அடுத்து பாரிஸ் புறநகர் லூபுஜேயில் நடைபெற இருந்த 35வது ஆண்டு முஸ்லிம் சமூக கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறுகிறது. பிரான்சின் முஸ்லிம்களின் வருடாந்த சந்திப்பு ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று தொடங்கியது. தொடர்ந்து 4 நாட்கள் இது நடைபெறும். 2019 பின்னர் முதல் முறையாக ஐரோப்பாவில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கு பெற்றுகின்றார்கள். பாரிஸ் காவல்துறை இந்த கூட்டம் தீவிரவாத தாக்குதலுக்கான இலக்காக இருக்கலாம் எனவும் வலதுசாரி குழுக்கள் கூட்டத்தை கலைக்க முயலலாம் எனவும் கூறியிருந்தது. காவல்துறையின் வாதங்கள் போதுமான ஆதாரங்களின்றி இருந்ததால் நீதிமன்றம் தடையை ரத்து செய்தது. கூட்டத்தை நடத்துவதற்கு உரிமை வழங்கியது. கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மிகப்பெரிய முஸ்லிம் அமைப்பு இவர்கள் முஸ்லிம் சகோதரத்துவத்துடன் தொடர்பு உள்ளதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் MF அதை மறுக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் புதிய சட்டம் பிரிவினைக்கு எதிராக
முஸ்லிம் அமைப்புகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு அமைப்புகளை கட்டுப்படுத்த முயல்கிறது. இந்த சட்டம் முஸ்லிம் அமைப்புகள் பிரான்சின் குடியரசு கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்கிறது. சில முஸ்லிம் அமைப்புகள் பிரிவினைவாத கருத்துக்களை பரப்புகின்றனவா என ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், குழந்தைகள் பராமரிப்பு அமைப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் லோரோ லுனெனெஸ் கூறியுள்ளார். இந்த ஒன்றுகூடலில் மத கலாசார நிகழ்வுகள், வர்த்தக கண்காட்சி போன்றவற்றை உள்ளடக்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி பிரான்சில் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகள் மற்றும் அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றுகூடல் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு இடையே சமநிலையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பாரிஸ் புறநகரில் ஆயிரக்கணக்கானோர் இனவெறிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாரிஸ் புறநகர் சென்டனி நகர சபைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பின மேயர் பாலி பகயோகோவுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். ஏப்ரல் 4 சனிக்கிழமை மிகப்பெரிய பாரிஸின் புறநகரான சென்டனியில் ஆயிரக்கணக்கானோர் இனவெறிக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சென்டனி முதல்வர் பாலி பகயோகு சமூக வலைத்தளங்களிலும் தேசிய தொலைக்காட்சிகளிலும் இனவெறி கருத்துக்களுக்கு உள்ளானார். தவறான தகவல்களுக்கும் இவர் உள்ளாகியிருந்தார். சென்டனி நகர மன்றத்தின் முன் திரண்ட போராட்டக்காரர்கள், இசைக்குழுக்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இனவெறிக்கு எதிராக ஒற்றுமையாக குரல் எழுப்பியிருந்தனர். நாங்கள் குடியேற்றத்தின் வாரிசுகள் ஆகியவர்களால் பிரெஞ்சு குடியரசின் மதிப்புகளுக்கு நாங்கள் விசுவாசமாக உள்ளோம் என்று பகயோகோ தெரிவித்தார். மேலும் சில நிறுவனங்கள் தோல்வியடைந்து சில சமயங்களில் கூட்டு சதியிலும் ஈடுபடுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக சி நியூஸ் தொலைக்காட்சி அலைவரிசை மீது பகயோகோ சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார். சென்டனி நகரம் 1,50,000 மக்களை கொண்டுள்ள பிரான்சின் மிகவும் பல்வகமை மிக்க நகரங்களில் ஒன்றாகும். இங்கு பெரும்பான்மையான மக்கள் குடியேறிகளாக உள்ளனர். போராட்டத்தின் பொழுது என் நண்பரை தொட்டுவிடாதே என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். இது SOS ரசிசம் என்ற இனவெறி எதிர்ப்பு அமைப்பின் முழக்கமாகும். பாலி பகயோகோ 52 வயதானவர், மாலி பெற்றோரை கொண்டவர், சென்டனியில் வளர்ந்தவர். இவர் மார்ச் 15 அன்று நகராட்சி மன்ற தேர்தலில் முதல் சுற்றிலேயே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் பிரான்சின் இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சுமிஸை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து €100 கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுக்கு எதிராக நட்பு நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அழைப்பு விடுத்துள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் ஆசிய சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார். அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் ஆதிக்கத்திற்கு எதிராக நடுநிலை நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை விமர்சித்து அவரது கொள்கைகள் நேட்டோவின் ஒற்றுமையை பலவீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக இந்த நீரிணை மூடப்பட்டுள்ளதால் ஆசிய நாடுகள் உயர் எரிசக்தி செலவுகளை சந்தித்து வருகின்றன. நடுநிலை நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்கா, சீனா நாடுகளின் ஆதிக்கத்துக்கு எதிராக நின்று உலகளாவிய சமநிலையை உருவாக்க வேண்டும் எனவும் எமனுவல் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்ப் நேட்டோவின் உறுதிப்பாட்டை சந்தேகிக்கிறார். இது ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தாகும். ஹோர்முஸ் நீரிணையை படைத்துறை மூலம் விடுவிக்க முடியாது. பிரான்ஸ், தென்கொரியா ஹோர்முஸ் நீரிணையின் நிலைமையை நிலைப்படுத்த ஒத்துழைக்க முடியும் எனவும் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஜப்பானுடன் இணைந்து ஈரானில் போர் நிறுத்தம் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போருக்கு மத்தியில் ஐரோப்பிய கப்பல்களில் முதல் முறையாக பிரெஞ்சு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் போர் பிப்ரவரி 28 தொடங்கிய பின்னர் மேற்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த கப்பல்களில் முதல் முறையாக பிரெஞ்சு நிறுவனமான CMA-CGM கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துள்ளது. மோல்டா கொடியை தாங்கிய CMA-CGM கிர்பி என்ற கப்பல் உலகின் 3வது பெரிய கொள்கலன் கப்பல் நிறுவனமான CMA-CGM நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்த கப்பல் துபாய்க்கு அருகிலுள்ள நீர்ப்பரப்பில் இருந்து கிழக்கு நோக்கி புறப்பட்டு ஈரானிய கடற்கரை வழியாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்தது. ஹெஸ்ம் மற்றும் லாரக் தீவுகளுக்கு இடையே அனுமதிக்கப்பட்ட பாதையில் பயணித்தது. மார்ச் தொடக்கத்தில் இருந்து பல மேற்கு ஐரோப்பிய கப்பல்கள் போரின் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் தங்கியிருந்தன. இந்த கப்பலும் அதில் ஒன்றாக இருந்தது. CMA-CGM நிறுவனம் ஈரானிய கடல் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து இந்த பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளது. கப்பல் கொங்கோ குடியரசில் உள்ள பாயிண்ட் நயர் துறைமுகத்தை நோக்கி பயணிக்கிறது. இது இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் சேவையின் ஒரு பகுதியாகும். சீனாவுடன் தொடர்புடைய கப்பல்கள் முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்திருந்தன. இப்பொழுது மேற்கு ஐரோப்பிய கப்பல்களும் இந்த பாதையை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்தால் மற்ற கப்பல் நிறுவனங்களும் தங்கள் சேவைகளை மீண்டும் தொடங்க ஊக்குவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது உலக வணிகத்திற்கு முக்கியமான ஒரு மாற்றமாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் தனது இராணுவ போர் பொருளாதாரம் நோக்கி மாற்றி அமைத்து வருகின்றது. இது எதிர்கால பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தயாராகும் நோக்கத்தில் உள்ளது. இதனால் புதிய இராணுவ வலுப்படுத்தலை திட்டமிடுகிறது. புதிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் நிர்மாணிக்க 2030 ஆண்டு வரை 8.5 பில்லியன் யூரோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் களஞ்சியம் பெருக்கப்படும். பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. இஸ்ரேலின் மறியலை உடைத்து காசாவுக்கு உதவி கொண்டு செல்ல பிரெஞ்சு கப்பல்கள் மாசையில் இருந்து புறப்பட்டுள்ளன. காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் நோக்கத்தில் இஸ்ரேலின் கடல் மறியலை உடைக்கும் முயற்சியாக 20 பிரெஞ்சு கப்பல்கள் சனிக்கிழமை அன்று மாசை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுள்ளன. இவை பன்னாட்டு கப்பல்கள் கூட்டணியில் இணைந்து ஏப்ரல் 20 அன்று காசா நோக்கி பயணிக்கும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாசை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட 20 பிரெஞ்சு கப்பல்கள் 1000 மெடலீன்கள் காசாவுக்கு என்ற இயக்கத்தின் செயற்பாட்டாளர்களை ஏற்றி சென்றிருக்கின்றன. மொத்தம் 100 கப்பல்கள் கொண்ட பன்னாட்டு கூட்டணி காசா நோக்கி பயணிக்கிறது. இஸ்ரேலின் கடல் மறியலை உடைத்து காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் முயற்சியில் இது ஒரு பகுதியாகும். மாசை துறைமுகத்தில் செயற்பாட்டாளர்கள் திரண்டு காசாவுக்கு ஆதரவாக போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இது காசாவுக்கு உதவி கொண்டு செல்லும் முன்னைய முயற்சிகளின் தொடர்ச்சியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் மறியல் காரணமாக காசாவுக்கு உதவிகள் சென்றடைவது கடினமாக உள்ளது. இந்த கப்பல்கள் கூட்டணி பன்னாட்டு சமூகத்தின் கவனத்தை ஈர்த்து காசாவுக்கு உதவிகளை கொண்டு செல்லும் முயற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகியவற்றுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக இராணுவ படையின் பயன்பாட்டை வீட்டோ செய்துள்ளது. பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக இராணுவ படையின் பயன்பாட்டை அனுமதிக்கும் தீர்மானத்தை ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து வீட்டோ செய்துள்ளது. இந்த முடிவு ஈரானுடன் தொடர்புடைய பன்னாட்டு அரசியல் மற்றும் இராணுவ நிலைமைகளில் பிரான்சின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களான பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டோ செய்துள்ளன. பிரான்ஸ் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக அமைதியான தீர்வுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் ஆதரிக்கின்றது. ஈரான், இஸ்ரேல் மோதல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பன்னாட்டு பதட்டங்கள் காரணமாக இந்த வீட்டோ முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த முடிவு பிரான்சின் பன்னாட்டு கொள்கை மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஒப்பந்தம் அல்லது ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், இல்லையெனில் நரகம் அவர்கள் மீது திறக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 4 சனிக்கிழமை ஈரானுக்கு புதிய 48 மணி நேர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஈரான் ஓர் ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் அல்லது ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் நரகம் அவர்கள் மீது திறக்கப்படும். ஈரான் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அமெரிக்கா கடுமையான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை உலக எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கியமான பாதையாகும். ஈரான் இந்த நீரிணையை மூடும் நிலையில் உலக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை ஈரான் அமெரிக்கா இடையே நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என கருதப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.